தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டார். அதற்கு அவர், அதை பின்தொடர, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஹல்லேலூயா. அதை நீ பிடித்து எவைகளை எல்லாம் நீ இழந்து போனாயோ, எவைகளெல்லாம் உன்னுடைய உயிராய் உறவாய் நினைத்துக் கொண்டிருந்தவைகள் இழந்து போனாயோ, எந்தெந்த பொருள்கள் எல்லாம் இழந்து போனாயோ அவைகளை திரும்பவும் நீ என்ன செய்வாய்? அவைகளை சகலத்தையும் திரும்பவும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நாம் இழந்து போன காரியங்கள் அநேகம். உறவுகளை இழந்திருப்போம், சொத்துக்களை, சுகங்களை, நிறைய சந்தோஷங்களை, நிம்மதியை, எத்தனையோ காரியங்களை இழந்திருப்போம். தாவீது சொல்லுகிறார், தாவீதுடைய வாழ்க்கையில மனைவி பிள்ளைகளை இழந்து விட்டான். இரண்டாவது பொருளாதாரத்தை இழந்து விட்டான். அதுவரை அவன் சேர்த்து வைத்ததான எல்லா பொருள்களும் ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சியற்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லாவற்றையும் இழந்த பின்பு எல்லோரும் அழுகிறார்கள். அது இயற்கை. தாவீதும் அழுதான், அது மனுஷ தன்மை. ஆனால் எல்லோருக்கும் இல்லாத ஒரு காரியம் தாவீதுக்குள் இருந்தது. எல்லோரும் அழுது கொண்டு தாவீதை கல்லறியலாம் என்று அவர்கள் எத்தனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தாவீதினுடைய மனம் மட்டும் ஒன்றை தேடியது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய தேவனை நோக்கி, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன கர்த்தரை நோக்கி, அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவனை நோக்கி அவருடைய சொந்தம் வேதம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை நோக்கினான். எனக்கு உத்தரவு வருவது குறித்து நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சோர்வு வரும்போது, பலவீனங்கள் வரும்போது சோர்வையும் பலவீனத்தையும் அவன் நோக்கவில்லை. அழுது கொண்டிருக்கிறவர்களை அவன் நோக்கவில்லை. அழுது கொண்டிருக்கிறவர்களுடைய எவ்வளவு பொருளை இழந்து போனோம் என்பதை நோக்கவில்லை. அவருடைய நோக்கம் முழுவதும் இவைகளில் இருந்து விடுவிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவருடைய நோக்கம் இருந்தது. கர்த்தரை நோக்கி எந்த சூழ்நிலைகளில் கர்த்தரை நோக்கினான்? எல்லாவற்றையும் இழந்த பின்பு. நல்லா கவனிச்சு பாருங்க. அவன் தேவனுடைய பிள்ளைதான். விட்டுட்டு போகும்போது ஜோமனா பேருமா எல்லாரையும் விட்டுட்டு, பொருளையும் பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு போறாங்க. ஒரு இடத்துக்கு போயிட்டு வராங்க. ஒரு இடத்துக்கு போகும்போது ஜோமனா பேருமாரு. ஏன் தாவீது தேவனுடைய ஆண்டவன் தானே. தாவீது தேவன் கர்த்தருடைய தாவீதுடைய ஆண்டவர் தானே. ஜோமனாமல பேருமாரு. ஆனா அவர் போயிட்டாரு, மொத்தமா வாரிட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, தேவன் எதை செய்தாலும் அதை நன்மையாயிருக்கும். எல்லாவற்றையும் இழந்துட்டு பயப்படாத. அதை எல்லாம் நீ திருப்பிக் கொள்வாய் சகலத்தையும். எவைகளையெல்லாம் நீங்கள் இழந்து விட்டோம் என்று நினைக்கிறீர்கள். பொருள் மட்டும் இல்ல, சிலர் ஜெபத்தை இழந்து விட்டார்கள், வேத வாசிப்பை இழந்து விட்டார்கள், சிலர் தகுதிகளை இழந்து விட்டார்கள், சிலர் காணாமல் போன ஆடு, காணாமல் போயிட்ட ஆடு. ஆனால் சிலருக்கு தானத்துகள், காணாமல் போன காசுகள், 10 காசுகள், காணாமல் போன இளையகுமாரன், இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்மை விட்டு காணாமல் போய்விட்டது. கர்த்தர் துணை இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்கவுமே நான் வந்திருக்கிறேன். எதை இழந்து விட்டான் மனிதன், அதை நீ மீண்டும் திருப்பிக் கொள்வாய். மீண்டும் அதே அபிஷேகம், அதே வல்லமை, அதே ஜெபம் வாசிப்பு, அதே வேத வாசிப்பு, அதே ஜெபம், அதே ஜெபத்தியானத்தை மீண்டும் நீ சகலத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்வாய். இந்த நாட்களில் நின்று கொண்டிருக்கிற நீங்கள் எவைகளை இழந்து போனீர்களோ, இழந்து போனவைகள் எத்தனையோ. அங்க சொல்லப்பட்டது, இழந்து போனவைகளை தேடவும் அதை ரட்சிக்கவும் காப்பாற்றவுமே நான். இன்று எதையெல்லாம் நீங்கள் இழந்து போனீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ, இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, இதையெல்லாம் நான் இழந்து போயிட்டேன், எதையெல்லாம் இழந்து போனதாய் நினைக்கிறீர்களோ அவைகளை திரும்பவும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவாக நான் சொல்றேன். நீங்க செய்யற நன்மையா இருக்கட்டும், அல்லது சத்துருக்கு வரக்கூடியதான தீமைகளாக இருக்கட்டும், எதையும் நீங்க செய்யாதீங்க, நன்மைகளை செய்யுங்க. அதுதான் உங்களுடைய வேலை. சத்துருக்களுக்கு தேவனை விட சிறப்பாக உங்களால செய்ய முடியாது. சத்துருக்களுக்கு தேவனை விட பெஸ்டா உங்களால செய்ய முடியுமா? முடியாது. அல்லது ஒரு ஏழப்பட்ட குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, நல்லது. உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க, நல்லது. உங்களோட பெஸ்டா தேவன் செய்வார். எதையும் பரிபூரணமாய் தேவன் செய்யக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. அதனால கூடுமானவனை இந்த 3வது மாதத்துல எதையெல்லாம் இழந்து போனோம்,
என் பிள்ளைகளை இழந்துட்டேன், என் சொத்தை இழந்துட்டேன், ஆரம்பத்தில் இருந்த விசுவாசத்தை இழந்துட்டேன், ஆரம்பத்தில் இருந்த அன்பை இழந்துட்டேன், ஆரம்பத்தில் தேவனுடைய காரியங்கள்ல நான் சீக்கிரமா போவேன், நல்ல ஜெபம் பண்ணுவேன், காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுவேன், அவைகளை இழந்து விட்டேன். அவைகளை திரும்பவும் நீங்கள் பெற்றுக் கொள்வீங்க. முன்னையெல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுவேன், இப்பெல்லாம் முடியல பாஸ்டர். முன்னையெல்லாம் காணி கருத்தில் கொள்வேன், இப்பெல்லாம் முடியல. எவைகளை இழந்து போனீர்கள் இந்த மாதத்தில் இருக்கும் பொழுது எவைகளெல்லாம் என்னுடைய சரீரத்திலே இருக்கிற பலத்தை இழந்து விட்டேன், நிம்மதியை இழந்துட்டேன். எதை இழந்து கொண்டீர்களோ அதற்கு மாறான காரியங்களை, நன்மைக்கு எதுவான காரியங்களை திரும்பவும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நேரத்தில் எடுத்தது விஷயம்தான். இருந்தாலும் ஒரு மேலோட்டமா உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். தாவீது சொல்ற கருத்து ஒன்று, தாவீதை விட்டுட்டு தான் போனான், ஆனா கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. ஆனா தாவீது கொள்ளையடித்தவர்களை நோக்காமல் அந்த கொள்ளையர்களிடமிருந்து தன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பார்க்கிறான். நான் ஜோம் பண்ணிட்டு போனேனே, உண்மைதான நம்பி இருந்தேன், என் வாழ்க்கையில எப்படி நடந்துச்சு இருக்கிறேன் கேள்வியே கிடையாது. அந்த கேள்வியவே அவன் கேட்கல. அவன் கேட்டதெல்லாம் ஒண்ணுதான், நான் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா? அதான் கேள்வி. ஆண்டவரே, நான் இழந்து போனதான காரியங்களை திருப்பிக் கொள்ள முடியுமா? அது பாதியா அறகுறையாவது முடியாது. கர்த்தர் அறகுறை கிடையாதா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். உனக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, ஒன்றோடு சேர்த்து வச்சு அதையும் சேர்த்து நீ திருப்பிக் கொள்வார். அதாவது தேவன் உங்களுக்கு திருப்பி தரும் பொழுது நீங்கள் நினைப்பதற்கு, வேண்டுகிறதற்கும் எண்ணுகிறதற்கும் அதிகமாக இருக்கும். யோபினுடைய முன்னிலைமை காட்டில் பின்னிலைமை மிக ஆசீர்வாதமாகிறது, இரட்டிப்பான நன்மைகளாக இருந்தது. எவைகளை கர்த்தருக்குள் எவைகளை இழந்து விட்டீர்கள்? கர்த்தருக்குள்ள இருந்ததுனால நல்ல ஜெபம் பண்ணுவேன், நல்ல ஆண்டவருக்குள்ள பயராக இருந்தேன், ஆனால் இதை இழந்து விட்டேன். பயரா தான் இருக்கிறான். தேவனுடைய சிஸ்டம் இல்லாம எங்கேயும் போக மாட்டான் தாவீது. நீ நல்ல பைபிள் படிச்சு பாருங்க, எங்க போனாலும் தாவீது தேவன்கிட்ட விசாரிச்சுட்டு தான் போவான். ஆனா தேவனுக்கு போன உடனே இந்த சொந்த மொத்தத்தை சொல்லிட்டு கொண்டு போறான்னு தெரியும் தேவனுக்கு. அமைதியா இருக்க தொடு, என் பிள்ளைகளுடைய சொத்தை தொட்டுதான் பாரு, தொட்டுதான் பாரு, அப்படிதான் இருக்காரு. அவர் என்ன நினைச்சிருக்கா? அவர் அமைதியை அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டு சகோதர சகோதரிகள் எல்லாத்தையும் போயிட்ட மனைவி எல்லாத்தையும் போயிட்டான். தாவீதுடைய ஆறுதல் போச்சு, தாவீதுடைய ஓய்வு மரம் போச்சு, தாவீதுடைய திராட்சை செடி போச்சு, கையின் பிரயாசம் போச்சு. வெத்தாண்டியா இருக்கிறான். இப்போ ஒத்தாண்டியா ஒன்னும் இல்லாம அப்படியே இருக்கிறான். ஆகவே உண்மை நம்பிதானே நான் போனேன், உண்மை நம்பிதானே என் பிள்ளைகளை விட்டுட்டு போனேன், போகட்டான்னு நான் கேட்கும்போது போடு சொன்னேன். வீட்டு வரதுக்குள்ள எல்லாம் காலி. வேதம் தெளிவாக உண்டு. அவனுக்கு அந்த நேரத்தில் இந்த வசனம் தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், அவனுடைய வாழ்க்கை நடப்பது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பது மட்டும். அவனும் யோசேப்பினுடைய சரித்திரத்தை படித்தவன். அவனுக்கு வந்த தீமையை அப்படியே நன்மையாக மாற பண்ணின தேவன் கூட இருக்கிறார் என்கிற ஒரு ஆழமான ஒரு விசுவாசம். தேவனை சொல்லல, எனக்கே இது வந்துச்சு, என்ன எனக்கு எதையுமே கேட்கல. அவன் செய்தது கொண்டு ஆபத்து நாட்டிலே கட்டளை நோக்கி அப்படி நீ அறியாதது உனக்கு கேட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? காரண காரியங்களை ஆராய்ந்து பார்த்தார். உன் நஷ்டத்துக்குரிய காரியங்கள் என்ன என்பதை நீ ஆராய்ச்சி செய்யாத. அதை போட்டு குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. இவைகளை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வரக்கூடிய ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு. அப்போ நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு. அவன் அந்த ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். கர்த்தருக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்ற தெரியுமா? நான் இழந்து போனதை, ஜெபஜீவியத்தை இழந்து விட்டேன், துதிக்கிறதை இழந்துட்டேன், காலையில் இருந்து ஜெபிக்கிறதை இழந்துட்டேன், சகோதரனை இழந்துட்டேன், சகோதரி இழந்துட்டேன், நிறைய பொருள்களை இழந்து விட்டேன். ஆண்டவரே, என்னுடைய பொருள்கள் எல்லாம் இப்ப எங்க போயிடுச்சு? காயல் கடைக்கு போயிட்டு பாதி சேட்டு கடைக்கு எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்வேனோ என்று நீ கேட்டால், அவருடைய வார்த்தை இந்த மாதத்திலே இந்த நாட்டிலே எவ்வளவு என்னமா இருக்கு தெரியுமா? நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், உன் நிம்மதியை திருப்பிக் கொள்வாய், உன் வேதனைகளை மாற்றி உன் சந்தோஷத்தை திருப்பிக் கொள்வாய், ரட்சிப்பின் நாட்களில் இருந்த சமாதானத்தை ஜெப ஜீவியங்களையும் நீ திருப்பிக் கொள்வாய். நம்பர் 2, இந்த மாதிரி இழந்து போனீங்கன்னா சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். நன்மையையும் தீமையையும் நன்மையை மாறப்படுகிற ஆண்டவர் கூட இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் நோக்கி போகணும். ஒன்று நோக்கி பார்க்க வேண்டும். இப்ப நோக்கி பார்த்தா
கர்த்தர்கிட்ட கேட்கிறான். ரெண்டாவது கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நாம் போகலாமா வேண்டாமா? அவசரப்படக்கூடாது. அவசரத்தில் அவன் போகல, கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறான். ஒரு ஆபத்து வரும் பொழுது, ஒரு நெருக்கம் வரும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே விசாரிக்க போனான். கர்த்தருடைய சமூகத்திலே தேவனிடத்தில் விசாரித்தான். இதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில. அப்ப இழந்து போனது எதுவாய் இருந்தாலும் அதை குறித்ததான நாட்டம் அவனிடத்தில் இல்லை. இழந்து போனதை மீண்டும் நான் பெற்றுக் கொள்வேனா மாட்டேனா, இதான் கேள்வி. ஆண்டவரே நான் பின்னாடி போகவா வேண்டாமா? போனா அப்படி வேணாம். ஆண்டவர் சொன்னாரு, நீ ஒன்றை விட்டது மட்டும் இல்ல, நீ விடாததையும் குடிச்சிட்டு வந்துருவ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை, என்னை விட்டு போயிட்டு என்று நினைக்கிறோம், அவைகளெல்லாம் மீண்டும் சகலமாய் ஒன்னா போச்சு. ஒரு வழி அடைக்கப்பட்டா 7 வழி ஓபன் ஆகுது. ஒரு வழி திறந்தா 7 வழி நிச்சயம் அடைக்கப்படுது. ஒரு வழி நல்ல வழியில திறந்து கெட்ட வழிகளை அடைத்து போடவும் தேவனால முடியும். ஒருவரும் திறக்க கூடாதபடி கூட்டுகிறவரும் ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாய் இருக்கிறார் ஆண்டவர். எவைகளை இழந்து போனோம் ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்ப பிடித்துக் கொள்வார். 2 ஆண்டவருடைய வார்த்தை பிரகாரம் கடந்து போறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கோபாண்டர் கடந்து போகும்போது சூழ்நிலைகள் சாதகமா இல்லை. நிறைய நேரங்கள்ல கர்த்தர் சொல்லிட்டாருன்னு அந்த கடையை ஓபன் பண்ணையா, சூழ்நிலை சரியில்லை. நல்ல ஜெபம் பண்ணிட்டு அந்த வேலைக்கு வந்த சூழ்நிலை சரியில்லை. அங்க வேலையில நிற்குமா நிற்காதோன்னு தோணுது. கர்த்தர் தான் அந்த வேலையை கொடுத்தாரு, நான் ஜெபம் பண்ணும்போது தான் கொடுத்தாரு. அது நிற்குமா நிற்காதுன்னு தெரியல, சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும். தேவன் சில வேலைகளிலே நம்மை அனுப்பும் பொழுது, சில ஆசீர்வாதங்களை தரும் பொழுது அது நிற்குமோ நிலைக்காதோ என்கிற எண்ணம் உண்டாகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் உனக்கு முன்பாக வந்தது. இப்ப 600 பேர் வாழ் பிடிக்கிற 600 பேர் தேர்ந்தெடுக்கிறார் தாவீது. தேர்ந்தெடுத்து வாங்க போலாம் அப்படின்னு சொல்றார். இந்த 600 பேர் வாசிங்க 9ல. அப்பொழுது தாவீது இந்த 600 பேர் போறாங்க. இப்போ இதுவே ஒரு சந்தேகம், ஒரு பெரும் கூட்டம். அந்த பெருங்கூட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு 600 பேர் போதுமா இல்லையாங்கிறது சந்தேகம் தான். இருந்தாலும் ஒரு 600 பேர் எடுத்துட்டு போறான். அவங்க பேசோர் அப்படிங்கிற ஒரு ஆண்டன்றைக்கு வந்த பொழுது 200 பேர் ஜெயித்தாங்க. இப்ப பாருங்க, கர்த்தர் சொன்னாரு, சொல்றதுக்கு படிதான் செஞ்சு போயிட்டு இருக்கிறான். இங்க என்ன நடக்குது? 200 பேர் தாவி, 200 பேர் ஜெயித்தாங்க. தாவி வந்து சொல்றாங்க, 600 பேர் வந்தோம், அங்க எத்தனை பேர் இருக்காமனு தெரியல. 200 பேர் நின்னுட்டாங்க. பேசோருக்கு என்ன இருக்குங்கிறது அப்புறம் பார்க்கலாம். பேசோருக்கு நின்னுட்டாங்க. அடுத்து எது நம்மை நின்று போக பண்ணணும்? 400 பேர் அப்படியே மூவாய் போயிட்டே இருக்கிறாங்க. தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனால் 200 பேர் விடாய்த்து போனபடியால் பேசோர் ஆற்றில் கடக்க முடியல. முதல்ல பேசோர் ஆட்டாங்கடைக்கு வந்த உடனே நின்றுட்டாங்க. இன்னொன்னு கடக்க முடியாம அப்படின்னா முயற்சி பண்ணி பார்த்துருக்கானுங்க, முடியல நின்றானுங்க. ஆக 400 பேர் நின்று விட்டார்கள். இப்ப இருக்கிறது 200 பேர். உனக்கு உதவி செய்கிறவர்கள் 6 பேர்ல 4 பேர் நின்று போகலாயா? இன்னும் இந்த 200 பேரும் கூட நின்று போயிடலாம். தாவீது அதை குறித்து கவலையப்படல. யார் நின்றாலும் நிற்காவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை என்னோடு கூட வருகிறது. அவர் சொன்னார், நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னால் சொன்னதுதான். எத்தனை பேர்கள் உன்னோடு கூட இருக்கிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. இந்த மாமா இல்ல, சித்தப்பா இல்ல, அவர் இல்ல, இவர் இல்லையே, நான் என்ன செய்ய போறேன்? என் வீட்டுக்காரர் இல்லையே, வணங்கி எத்தனை பேர்கள் உன்னோடு கூட இருக்கிறார்கள் என்பது முக்கியமானது அல்ல. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதுதான் முக்கியம். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நீ சகலத்தையும் 1 2 இல்ல, ஏதோ திருப்பிக் கொள்வாய் அல்ல, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். 600 400 ஆகிறது, கவலைப்படல. 400 200 ஆகிறது, கவலைப்படல. அவன் தேவன் சொன்ன அந்த காரியத்தை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறான். நமக்கு நியமத்திலே நான் பொறுமையோடு ஓடக்கடவுள் செல்ல தேவன் சொல்லிட்டார், இறங்கி சொல்லிடுவாரு. நீ இறங்கி பார்த்தா ஐயோ நிற்குமோ நிலைக்காதோங்கிற பயம் உண்டாகி போயிடும். கிணசுறதுக்கு அனுப்பி விட்டது கர்த்தர் சொல்லிதான் போறாங்க. ஐயா அக்கறைக்கு போறாங்க. இயேசுதான் சொல்ற, நீங்க போங்கப்பா அப்படின்னு. ஆனா அக்கறைக்கு போறார்கள், சமாதானமா போயிட்டாங்களா? சமாதானமா இல்லையே. அவர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு காட்டும் கடலும் கொந்தளித்து எழுதுறது. அவன் சொல்ற செத்துருவான முடிவுக்கு வந்துட்டானுங்க. அந்த
அளவுக்கு இவர் பேச்சு கட்டிட்டு நம்ம வந்தோம் பாரு, அவரை போல கூட்டிட்டு வந்துருக்கணும் கூட, அவரை விட்டுட்டு வந்தது தப்பு. இஸ்ரேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, இரவும் பகலும் நம்மை காத்து கொண்டிருக்கிற தேவன். அவர் அழித்தா அவர் ஒரு பாடு ஜோபடிட்டு இருந்தாரா? நாம் பிள்ளைகளுக்கு என்னங்கிறத தெளிவாய் கண்டு வைத்திருக்கிற தேவன். தெரியும் தாவீதுக்கு. அவன் தான் சொன்னான், இஸ்ரேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, பகலிலே மேக சம்பவம், இரவிலே அக்கினி சம்பவமாய் நின்ற தேவன் என்னோடு கூட வருவார். ஏன்? அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார், நான் உன் சரீரத்தை திருப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். சூழ்நிலையில் சாதகமோ பாதகமோ எதுவாய் இருந்தார் தேவன் எனக்கு செய்வார். சாராளுக்கு சொல்லும் பொழுது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் சொல்லும் பொழுது சூழ்நிலை சாதகமா இல்லை. தாவீதுக்கு இந்த சூழ்நிலை சாதகமா இல்லை. 600 பேரோட போறது ஜெயிக்குமா தோக்குமாங்கிற சூழ்நிலை. முதல் அடி விழுது 200 பேரு, 2வது அடி விழுது திருப்பி 200 பேரு, 200 பேரோட போயிட்டு இருக்கிறான். அந்த 200 பேர் என்ன சூழ்நிலையில போறான்னு தெரியல. போறான், சாப்பிட மாட்டான். போன இடத்துல ஒரு நோஞ்சா பட்டு சாப்பிடுறதுக்கு வியாதி உள்ளவனா ஒரு எகிப்தியம் பட்டு கிடக்கிறான். நல்ல குறைச்சி பாருங்க, இவன் எகிப்தியன், இவன் தேவனுடைய பிள்ளை கிடையாது, இவன் ஒரு அந்நியன். இவர்களுக்கும் அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன்கிட்ட எந்த வழி இருக்கு? தாவீதை யார்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு? அவனுடைய சம்பத்து, அவனுடைய சொத்தை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு அற்பமாய் குப்பையாய் அவங்க தூக்கி எறிஞ்ச ஒரு பாத்திரத்தை தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. உனக்கு உதவி செய்ய இவரால் தான் முடியும். ஒரு வசதியான அவர் நினைச்சா முடியும், செய்ய மாட்டேங்கிறாரு. இவன் பெரிய இவர் நினைச்சா முடியும் கிடையாது. பல பேரை நீத்தாலும் சில பேரை கொண்டாலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு என்ன கிடையாது, கிடையாது. எது அற்பமாய் நீ எண்ணுகிறாயோ இதையெல்லாம் வச்சு நான் என்னத்த படைப்பு நடத்துறது, இதெல்லாம் வச்சு நான் எப்படி நான் வாழ போறேன் கிடையாது. ஒரு அற்பமாய் அந்த கண்ணிலே உள்ளவர்கள் அவன் வியாதிஸ்தன் என்று தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க, சாவுடன் போட்டு போயிட்டாங்க. சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறதா அந்த மனுஷனை கொண்டு தாவீதுக்கு உதவி செய்ய தேவனால் முடியும். அவங்க தூக்கி போடல. நிறைய நேரங்களில் நீங்க தூக்கப்பட்டாலும் அநேகருக்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுகளாய் நீங்க எப்படிங்க இப்படி இருந்தீங்க, எப்படிங்க முன்னேறீங்க, எப்படிங்க இந்த அளவுக்கு வந்தீங்க? எல்லாரும் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்க எகிப்தியோட போல, நீங்க எப்படி முன்னுக்கு வந்தீங்க? ஹல்லேலூயா. யார் இப்ப போயிட்டாரு, அவர் போயிட்டாரு, நம்ம என்ன செய்யறது? ஒரு இவெல்லாம் வச்சு தாவீது ஒன்று செய்தால் ஒரு காரியம். என்ன காரியம் செஞ்சான் தெரியுமா? போய் பசியா கிடக்கிறான், உடனே அவனை கட்டி பராமரிச்சு யாரான்னு கேட்டு அவனுக்கு போஜனம் கொடுத்து அவனை ஆதரிக்கணும். வேலைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடியதல்ல, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு உதவியும் வீணாய் காலம் போகாது. எதையும் அற்பமா நினைக்கிறாங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வாழ முடியுமா? அல்லது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் நடத்த முடியுமா? இந்த வேலையை வச்சுக்கிட்டு எப்படிலாம் எதையும் அற்பமா என்னாது? அந்த அற்பத்துக்குள்ளதான் தேவனுடைய திட்டம் இருக்கும். அந்த அற்பத்துக்குள்ளதான் அந்த அற்பமா எண்ணக்கூடியதான இவனெல்லாம் வச்சுட்டு எங்க போக மாட்டேன். இந்த வருமானத்தை வச்சுட்டு நான் என்ன பண்றது? இந்த வேலையை வச்சுட்டு நான் எப்படி முன்னேற போறேன்? இது எனக்கு பத்தாது, இது எனக்கு போதாது. இதெல்லாம் அற்பம். உன் வாழ்க்கைக்கு இதெல்லாம் அற்பமா தோணுது. ஆனால் அந்த அற்பத்தை கொண்டு தாவீதுக்கு உதவி செய்ய தேவனால் முடியும். எவைகளை எல்லாம் அற்பம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த அற்பத்தை கொண்டே உங்களுக்கு வழிகாட்ட தேவனால். அது அற்பம் நாம தாவீது விட்டுட்டு போயிருந்தான்னா வழி தெரிஞ்சுக்க. அதை அற்பம் என்று அவன் விடவில்லை. அதாவது ஏழைக்கு இறங்குகிறவன் எனக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதிடத்திற்கு கொண்டு வந்து ருசிக்க அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் ஏழைக்கு இறங்குகிறதுனால் பிறருக்கு நீங்கள் உதவி செய்கிறதுனாலே அவர்களை கொண்டுதான் உங்களுக்கு உதவி வர வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அந்த உதவி வேறு விதத்தில் கூட நமக்கு வரும். அவன் சொல்றான், நீ யாருன்னு கேட்கிறான். 13 நீ யாருடையவன், நீ எவ்விடம்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமெரிக்கையினுடைய வேலைக்காரனாகி எகிப்து தேசத்து பிள்ளையாண்டேன். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைட்டான், கட்டி விட்டு போயிட்டான். ஆனால் அவனுக்கு
அவனுக்குள்ளதான் தாவீதுடைய ஆசீர்வாதத்தின் வைப்பது இருந்தது. யாரையும் அற்பமா எண்ணிறாரு. அவங்களை கொண்டு கூட உங்களுக்கு தேவ நன்மைகளை செய்யும். ஒண்ணுமில்லை, ஒருத்தர் சிலர் நல்ல ஜெபிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. நாம ஏதோ அற்பமா நினைச்சிருக்கோம். அவன் ஜெபமா நமக்கு பெரிய விடுதலை தேவன். அவனுக்கு நல்ல துதிக்க தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு வழிகள் ஒரு சிறு குழந்தை நாகமானுடைய குற்றத்தை நீக்குவதற்கு பெரும் உதவி செய்தது. ஒரு சின்ன பிள்ளை தான் அது செஞ்சது. அந்த நாட்டுக்கு, எங்க நாட்டுக்கு போங்க, இந்த புஸ்தகம் சரியா இருக்கும். ஒரு நாகமானுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைத்தது அந்த சிறு பிள்ளையினுடைய வாழ்க்கை. ஒரு 5 அப்பமும் 2 மீனும் அற்பமா எண்ணப்பட்டவர்கள் தான். ஆனால் அந்த 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டுதான் தேவன் 5000 பேர்களுக்கும் மேலாக தகிச்செடுத்தார். அதனால பக்கத்தில் இருக்கிற அல்லது நீ பார்க்கிற, நீ செய்யற தொழில் எதையுமே அற்பமா எண்ணாத. நீ பார்க்கிற வேலைய அற்பமா எண்ணாத, சலித்துக் கொள்ளாது. அதனால் வரக்கூடிய காரியங்களிலே சலித்துக் கொள்ளாதே. நீ சலித்துக் கொண்டிருக்கிற அந்த வேலையை கொண்டு தேவன் உனக்கு வழிகளை காட்ட போதும். கீப்பர் ஆயிட்டு அவன் சொல்லிட்டான், இந்த இடத்துல இருக்கிறாங்க போறாங்க இருந்து தாவீது வருது. அவர்களை தாவீது அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் காலை மட்டும் முறியடித்தான். புத்தகங்கள் மேல் 400 வாலிபர்கள் தவிர அவர்களுக்கு வேறு ஒருவரும் 400 வாலிபர்கள் இருந்திருக்கிறான். அப்ப எத்தனை பேர் இருப்பான் பாருங்க. ஓடி போனவனே 400, செத்து போனவன் நிறைய பேர் எழுந்து நின்று. அப்ப எவ்வளவு பெரிய திரள் கூட்டம். இவங்க இருந்தது சொர்க்கம். அதான் சொல்ல என்ன இருக்கு, அதை மட்டும் நான் ஆசிரியப்பேன். 200 பேர் தான் இருக்கிறாங்க. அவன் வாலிபர்களே 400 பேர் இருக்கிறான். இது போக மொத்தம் தப்பிச்சு ஓடினவனே 400 பேர் தான். இத்தனை பேர் இருப்பாங்க. மகா பெரிய கொள்ளை. விட்டிய சண்டை போட்டாங்க. எப்படியா சண்டை போடுறீங்க? அந்த சண்டை காட்சியில நினைச்சு பாருங்க. இங்க இருந்து இவ்வளவு பேர் என்ன செய்யறானுங்க, அப்படியே போறானுங்க. என்ன பெருசா சாப்பிட்டுப்பானுங்க. படைப்பிள்ளைகள் இறந்தவன் கிடைக்காத வாழப்பறமா வாழ போலிய 600 பேர் போனா 400 பேர் 400 பேர் போயிட்டா 200 பேர் தான் நம்மளால ஜெயிக்க முடியுமோ முடியாதோ எவ்வளவோ சூழ்நிலைகள் போயிட்டு வருவாங்க. ஏன் சாயந்தரம் தொடங்கி விடியங்காலம் வரைக்கும் யுத்தம் பண்றாங்க, போட்டு முறியடிக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கிற வியாபாரமா இது? ஏப்பா கொஞ்சம் கோவப்படுது, அவனும் சண்டை போடலாம் சொல்ல முடியுமா? இது 2 பேருமே கொள்ளாதாரங்க. இவனும் கொள்ளாதார, அவனும் கொள்ளாதார. ஈவு இறக்கமே கிடையாது. அடி 2 மோதல் கடந்து துட்டியபடி அடிக்கிறான். இதெல்லாம் விலை நிகழ்ச்சியா வந்தது. உன் விளைவிடங்களின் விலை பூரணமாய் எவைகளை அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அந்த அற்பத்திலிருந்து தேவன் வழிகளை உண்டாக்க முடியும். உனக்கு வர தேவன் உன்னை அனுப்புகிறார் என்றால் அதற்குரிய பலனையும் தேவன் உனக்கு தருவார். ஒரு பிரச்சனை உனக்கு வருதுன்னா அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய வீரியத்தையும் தேவன் தருவார். தேவன் தான் உன்னை நடந்து கூட்டிட்டு போறாரு. ஆமா, போதுற காட்டு கடல் கொந்தளிச்சாலும் கற்று கடந்து வருவார். ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் அவர்தான். அவர்தான் துவக்கினதை எவனா முடிச்சிருவான். இந்த காற்றோ கடலோ கொடையோ ஏதாவது முடிஞ்சிருமா? முடியாது. அதை முடிக்கணும்னா அவரே தான் வரணும். அவர் தான் முடிக்கணும். அதை யாரும் முடிக்க முடியாது. அப்ப இவ்வளவு கடல், நான் எப்படி போவேன், நான் எப்படி வருவேன், நான் எப்படி யுத்தம் பண்ணுவேன், இந்த பிரச்சனை எப்படி சந்திக்க போறேன். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை கிதியோனுக்கு, நீ ஏன் இப்படி சொல்ற? உன்னை அனுப்புகிறவர் உங்களை அனுப்புறவங்க யாருங்கிறத பொறுத்துதான் மரியாதை. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உனக்கு இருக்கும் கொஞ்சம் பலத்தான் எனக்கு தெரியும். அதோட போ, உன்னை அனுப்புறது யாரு? நான் அல்லவா? இங்கேயாவது தாவீது யுத்தம் பண்ணி அட்டி வெடு வெடுன்னு விடிய சண்டை போட்டு எல்லாத்தையும் கொண்டுட்டு ஒட்டுமொத்த இதையும் கொள்ளையடிச்சுட்டு போன எல்லாத்தையும் ஆக்ஷன் பண்ணிட்டான். ஆனால் கிதியோனுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்றவரே பராக்கிரமசாலிகள் எல்லாம் கூட்டிட்டு அவன் விளையாண்டு அவன் என் பராக்கிரமத்தை செஞ்சு சொல்லுவாரு. ஞானிகளை கொண்டு வந்து அவனுக்கு யுத்த புருஷர்களையும் யுத்த சூழ்ச்சிகளை அறியக்கூடிய எல்லா வேலையும் போது தண்ணியில் இறங்கி நீ கூட்டு வந்து ஜனங்களை குறைஞ்சி தண்ணியில் இறங்கி எவன் நாய் மாதிரி நெட்டி குடிக்கிறானோ அவனை தேர்ந்தெடுக்கும். கர்த்தருடைய காரியத்திலே ஜெயப்படுப்பதற்கு உனக்கு உலக ஞானம் தேவைப்படாது. உலக ஞானம் உனக்கு வேண்டாம். பைத்தியக்கார மாதிரி இருந்தால் தான் ஜெயம் எடுக்க முடியும். கர்த்தருடைய காரியத்தில் மட்டும்
பைத்தியமா தான் தோன்றும். ஆனால் பைத்தியமாய் தோன்றுகிறது பிரசங்கத்தினாலே ரட்சிக்க தேவனுக்கு ஆவல், விருப்பம். நக்கி குடிக்கிறாங்க தண்ணிய, இவங்க எல்லாம் குடிக்கிறாங்க. குடிச்சா ஒரு 300 பேர் தேடுறான். எப்படி எதிர்பார்ப்பாங்க தண்ணியா? அதாவது நிறைய தண்ணி போனாலும் நாய் நெத்தி தான் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அது அப்படிதான் குடிக்க முடியும். இவனை நாய் மாதிரி எழுதுறானுங்க. குடிச்சுக்க கத்து சொல்ல இவனு எல்லாம் குடி மொட்டு குடிக்கலாமே, இவனு எல்லாம் குடி இப்படி பயிற்சிக்கிறாங்க. எல்லாரும் ஆள் ஒரு பானை ஒரு விளக்கு கொடுப்பேன். நீங்க நேரம் போய் அந்த பாடலுக்கு போயிட்டு கர்த்தருடைய பட்டயம், தீயோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், இதை மட்டும் தெளிவா சொல்லிக்கிட்டான். சொல்லிட்டு பானை கூட உடைச்சுங்க. தாவீது விடிய போராடினா இவனுக்கு அது கூட தெரியாது. கர்த்தர் அனுப்பி கர்த்தர் நீ கடந்து போகிறாய் என்றால் கர்த்தர் தான் என்னை வழி நடத்துகிறார் என்று சொன்னால் பலமும் தேவையில்லை, பலவீனமும் தேவை, எதுவும் கவலைப்பட வேண்டிய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும். உனக்கு பலமும் தேவையில்லை, பராக்கிரமும் தேவையில்லை. கர்த்தருடைய ஆவி இருந்தா போதும். அது எல்லாத்தையும் போதும். என்ன பண்றது யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணுமே சிம்பிளா அதுல ஒரு பெரிய விஷயத்தை அதனால இதெல்லாம் சந்திக்கணும்னா நான் எனக்கு இப்படி அப்படி நீ எப்படி வேண்டாம். உன் பலமும் பராக்கிரமும் தேவையில்லை. இதனால அல்ல, தேவனாலே எல்லாம் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே எல்லாம் எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த விசுவாசத்தோடு கூட நம்ம கடந்து போகணும். நமக்கு எல்லாம் கூடும். திருப்பி நான் வாசிக்கிறேன். நீ அதை பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நாம் எல்லோரும் இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் நாம் திருப்பிக் கொள்வோம்.